இந்த குழுவில் இருக்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இதனாளில் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1-5 வசனங்கள் வாசி கேட்போம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போலிருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். யோவானானவர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சீயோன் மலையின் மேல் கண்ட காட்சி விவரிக்கப்படுகிறது. அந்த காட்சியானது ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட பிதாவின் நாமம், அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் பார்க்கிறார். இப்போ சீயோன் மலை அப்படின்னா நமக்கு பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது பழைய ஏற்பாட்டை அறிந்தவங்கள் நன்கு அறிந்திருப்பாங்க. புதிய ஏற்பாட்டை படிக்கும்போது சில சமயத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள யூதர்களையும் ஆவிக்குரிய வகையில் ஆவிக்குரிய இடத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. சீயோன் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா எபிரேயத்தினுடைய உச்சரிப்பு சையோன் என்பது எருசலேம் என்னும் இடத்தை குறிப்பதாகும். தற்கால ஞானிகளின்படி இச்சொல் முதல் ஏறக்குறைய தோராயமாக கிமு 630 டேஸ் 540 காலப்பகுதிக்குரிய 2 சாமுவேல் 5:7 நாம நாளாகமத்தில் படிப்போம்னா, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று என்று வார்த்தையை படிக்க முடியும். இது எருசலேமுக்கு அருகில் உள்ள குறிப்பிட்ட மலையாகிய சீயோன் மலையை குறிக்க பயன்படுகிறது. இதில் தாவீது ராஜாவாக வெற்றி கொள்ளப்பட்டு தாவீதின் நகரம் அழைக்கப்பட்ட இடத்தில் எபூசின் கோட்டை அமைந்திருந்தது. சீயோன் என்னும் சொல் கோட்டை அமைந்திருந்த எருசலேம் பகுதியை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. பின்னர் இது சாலமோனின் தேவாலயத்தை குறிக்கும், பொதுவாக எருசலேம் நகரை குறிக்கும். பிறகு இது ஆகு பெயராக ஆகிவிட்டது. இதனுடைய உயரம் சுமார் 765 மீட்டர். 1 மீட்டர் என்பது 3.3 அல்லது சரியா துல்லியமா நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 3.28. இன்னும் கூட துல்லியமா அது இல்லை, இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். அப்படி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 3.28 8ஆல 265 பெருக்கினீங்கன்னா 2509.2 அடி வரும். அது அமைந்திருக்கிற இடம். இந்த அவ்வளவு உயரத்தில் இது இருக்குது. அமைந்திருக்கிற இடம் எருசலேம். இது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதயா மலைத்தொடர்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ சீயோன் என்பது இங்கே சொல்லப்படுகிற ஒரு சொற்றொடர் நேரடியானதாக நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன பேசப்படுதோ அதை காட்டி தான் அநேக வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், வெளிப்படுத்தல பார்க்குறோம். இது நம்ம வெளிப்படுத்துறதுக்கான பின்னணி படிக்கும்போது இது அடிக்கடி நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். இப்போ சீயோன் என்பது
இன்றைக்கு எந்த பகுதியில் அமைந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 4:47, 48, 49 யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அர்னோன் ஆற்றங்கரையில் உள்ள ஆரோவர் தொடங்கி எர்மோன் என்னும் சீயோன் மலை வரைக்கும் உள்ள தேசம். யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்ந்த சமனான வெளியை சேர்ந்த கடல் மட்டும் உள்ள சமனான வெளியனைத்துமாகிய எமோரியருடைய 2 ராஜாக்களின் தேசங்களான சீகோனுடைய தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். இது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி 1 நாளாகமும் 11:5, 2 சாமுவேல் 5:7 நான் 2 சாமுவேல் 5:7 படிச்சிட்டேன். 1 நாளாகமும் 11:5 படிக்கிறேன். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. அப்ப இது தாவீதின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. 1 ராஜாக்கள் 8:1 படிச்சீங்கன்னா, சாலமோன் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அவர் ஒரு வார்த்தையை இப்படி சொன்னார். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேலின் புத்திரருள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்தில் கூடி வர செய்தார். இப்போ நம்ம சீயோனை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். அநேக இடங்களில் சீயோன் குமாரத்தி என்று தம்முடைய ஜனங்களை பழைய ஏற்பாட்டில் அழைக்கிறார். இது புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும், பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும். மத்தேயு 21:4 படிச்சீங்கன்னா, இயேசு எருசலேமில் பிரவேசிக்கும் பொழுது அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இப்போ சீயோன் குமாரத்தி யாரு? அந்த தேவனுடைய ஜனங்கள் எண்ணப்பட்ட இஸ்ரவேலர்கள், பூமிக்குரிய இஸ்ரவேலர்கள், யூதர்கள், இந்த மக்களை பார்த்தா சொல்றாரு, சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். முதலாவது அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாடுறதுக்கு தான் வந்தாங்க. அப்போ முதலாவது சுவிசேஷத்தை யூதர்களுக்கு தான் அறிவிக்க சொல்லப்பட்டது. யோவான் 12:14 கூட, அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இது நீங்க இன்னும் அநேக இடங்கள்ல இந்த சீயோன் குமாரத்தி என்ற வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். சங்கீதம் 9:13, ஏசாயா 37:22, புலம்பல் 2:13, அநேக வசனங்கள் இருக்குன்னா 1-2 வசனங்களை தர்றேன். சில இடத்துல சீயோன் குமாரத்தி என்று அழைக்கப்படாம சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அப்படி கெட்டு போகாத காலங்களா இருக்கக்கூடும். ஒருவேளை கர்த்தருக்காக அவர் உண்மையா இருந்த காலங்களை அது நினைவுபடுத்தலாம். தேவன் ஒரு அர்த்தம் இல்லாம ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரு. ஏசாயா 37:22 அவனை குறித்து கர்த்தர் சொல்கிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறான், எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். இப்ப சில இடங்களில் சீயோன் குமாரத்தி என்று அழைக்கப்படுகிறது, கன்னியாஸ்திரி என்று அழைக்கப்படுகிறது. அநேக இடங்களில் சீயோன் பர்வதம் என்றும் சில இடங்களில் மலை என்றும் அழைக்கப்படுது. சங்கீதம் 2:6 நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அதே மாதிரி சங்கீதம் 78:68 யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். சங்கீதம் 48:2 கூட இருக்கிறது. இது பர்வதம் என்ற வார்த்தை. சீயோன் மலை என்றும் பயன்படுத்தப்படுகிறது. ஏசாயா 4:5 ஏசாயா 10:12 ஏசாயா 24:23 ஏசாயா 10:12 வாசிக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலெல்லாம் முடித்திருக்கும் போது
அசிரியா ராஜாவுக்கு சொல்லும்போது சொல்றாரு, அசிரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையும் அவன் கண்களின் மேட்டிமையும் பார்வையும் நான் விசாரிப்பேன் என்றார். சில இடங்கள்ல சீயோன் குமாரர் என்று கூட சொல்லப்படுதுங்க. சங்கீதம் 149:2 இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் கலிகூறவும் கடவர்கள். தேவன் இதெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லியிருக்க மாட்டார். மலை என்று ஒரு வார்த்தை, பர்வதம் என்று ஒரு வார்த்தை, குமாரர் என்று வார்த்தை, குமாரத்தி என்று ஒரு வார்த்தை, பிறகு கன்னியாஸ்திரி ஆகிய குமாரத்தி. இதெல்லாம் பாருங்க, இன்றைக்கு ஆவிக்குரிய வகையில ரொம்ப அருமையா தேவன் அதை பொறுத்துறார். ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாகவும் எதிர்காலத்தில் நிஜமாக இருக்கக்கூடிய காரியத்திற்கு ஒப்பிடமாகவும் அது பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சில நேரங்களில் சில இடத்துல இஸ்ரவேலுடைய சீயோன் என்றும் கர்த்தருடைய நகரம் என்று சொல்லப்படுது. ஏசாயா 60:14 உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணி யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். அப்போ சீயோன் என்ற வார்த்தை இன்றைக்கு ஆவிக்குரிய அர்த்தம் உடையதாக சொல்லப்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் கர்த்தருக்குள் வரும்பொழுது எந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டோம் என்று இதனை பயன்படுத்துவதற்காக தேவன் இன்னும் வலியுறுத்துவராக இருக்கார். எபிரேயர் 12:22 பார்த்தீங்கன்னா வரிசையா சொல்லிட்டு வராரு, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் தெளிக்கப்படும் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். எதையாவது இதுதான் அது இதுதான் அதுன்னு நம்ம சொல்றதை விட தேவன் ஒன்று ஒன்றா பிரிச்சு இதுக்கெல்லாம் ஒரு பெயர் வச்சிருக்கார். ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு பெயராக இங்கே நீங்க வந்துட்டீங்க சொல்றார். இப்ப வெளிப்படுத்தல் 14:1 இதில் காணப்பட்டுள்ள மலை பொருளுக்கு சம்பந்தப்படுத்தி, அதாவது நிழல் பொருளுக்கு சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டுள்ளதாக நாம் பார்க்க முடியும். நிஜத்திற்கு சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டுள்ளதை சொல்லர்த்த வார்த்தையாக இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா ஆமாவா? அப்படி இல்லை. இது ஆவிக்குரிய உருவகமான வார்த்தையாக பேசப்படுகிறது. வெளிப்படுத்தலில் உள்ள அநேக வார்த்தைகள் இவ்வாறு தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பிறகு 2ஆம் வசனம் இப்பொழுது 14:2 போற. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, சீயோன் என்ற வார்த்தை உருவகமான ஒரு வார்த்தையில் அநேக இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. சீயோன் எந்த பகுதியில் இருக்கிறது, சீயோன் எப்போ தாவீது பிடித்தாரு, அது எந்த திசையில் இருக்கிறது, அது உயரம் என்ன, அதனுடைய அடி என்ன, பிறகு அது யாருடைய கோட்டை, யாருடைய நகரம், அது எப்படி அழைக்கப்படுகிறது, எந்தெந்த பெயர்ல அது அழைக்கப்படுகிறது, நாம எங்கு போயிருக்கோம் என்பதை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இது ஏன் பார்த்தோம்னா, அநேக இடங்கள்ல இது வெளிப்படுத்தல் படிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை நம்ம படிச்சதுனால இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஈஸியா இருக்கும். பலிபீடம், தூபம், நாள், இந்த மாதிரி இசைக்கருவிகள் இதெல்லாம் நீங்க படிக்கிற பொழுது அந்த காட்சிகள் ஒரு நிழலாகவும் இந்த காட்சிகள் ஒரு நிஜமாகவும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாமும் இதுக்காக இதை பார்த்தோம். இப்போ 4ஆம் அதிகாரம் 2, 3, 4 பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து உண்டாக கேட்ட சத்தம் எந்த ஓசையை போல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் 13ஆம் அதிகாரத்தில் பாடுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் பொறுமை விளங்கினதையும் பார்க்க முடியும். இங்கே அவங்க சந்தோஷமா கர்த்தருக்கு பாட்டு, அதாவது புது பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த பெருவெல்ல இரைச்சல் போலவும், 2ஆம் வசனங்க, பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டாரு.
அந்த சத்தம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. பாருங்க, அக்னியை போல் இருந்தது, ஓசையை போல் இருந்தது, அக்னிமயமான நாவுகள் போல காணப்பட்டது. இதெல்லாம் போல, பைத்தியக்காரி போல அப்படின்லாம் சில காரியங்கள் வேதத்தில் நீங்க வாசிக்கிறோம். இப்ப அதுவா இல்ல, அது மாதிரி ஒரு ஓசை. இது நமக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒருத்தர் மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாடும். அப்ப இது 12-13 அதிகாரம் பாடுகளும் உபத்திரவும் பொறுமையும் பாவத்தின் மேல் வெற்றி இருந்தது. இந்த அதிகாரம் வெற்றி நிமித்தம் புதுப்பாட்டை விவரிக்கிறது. இந்த பாட்டு பாடுகிற பழக்கம் எந்த சந்தர்ப்பத்தில் வரும்? ரொம்ப துக்கமா இருக்கும்போது பாட்டு பாட நீங்க பார்த்துருக்க முடியாது. அங்கே சிவந்த சமுத்திரத்தை கடந்து வரும்போது ஒரு பாட்டு இருக்கு, நியாயாதிபதிகளை ஒரு பாட்டு, மோசே மீட்டதுக்கான பாட்டு இருக்கு, சங்கீத புஸ்தகத்தில் பாட்டு இருக்கிறது. இதெல்லாம் பாட்டு எப்போ படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மீட்கப்படுகிற நேரங்களில் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை அது குறிக்கலாம். இந்த 14ஆம் அதிகாரம் அந்த சந்தோஷம் இருக்கிறது என்பது சூழ்நிலையின் வாயிலாக நாம பார்க்க முடியும். உபாகமும் 31, 19, 20, 21 பார்த்தீங்கன்னா, மோசே பாட்டை எழுதி கொடுக்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து இது அவங்கள வாயில வழங்க பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ இது அவங்க தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கணும். அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி 22ஆம் வசனத்துல 31, 22 இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தார். அப்போ சங்கீதம் 98:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அப்ப செய்த அந்த காரியங்களை நினைவு கூர்ந்து பாடுறாங்க. வெளிப்படுத்தல் 5:10 ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். அதாவது மீட்டு வந்ததுக்காக நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினாங்க. அப்ப எந்த பூமி அப்படின்னு நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இந்த பூமி என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். பாருங்க, அப்படியானா சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்னு சொன்னா, மோசே இந்த பூமியில் இல்லை, இயேசு இந்த பூமியில் இல்லை, இன்னும் சாந்தமா இருந்தவங்களாம் இந்த பூமியில் இல்லை, அவங்களுக்கு இது சுதந்திரமாகவும் இல்லை, ஆபிரகாம் வந்து பூமியில் இல்லை. அப்படியானா பூமின்னு ஒண்ணு சில மக்கள் இந்த பூமி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியானா இது நமக்கு நித்தியமானது இல்லை என்பது நமக்கு கண்டிப்பாக தெரியும். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நியாயம் சத்தியமானவைகள். இப்போ இந்த 1, 2, 3 வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சிருக்கிறோம். இதுல நம்ம சீயோன் மலையை பற்றியும் அதனுடைய விவரத்தை பற்றி, இது ஒரு உருவகமான வார்த்தை என்றும் ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கக்கூடியது என்றும், பழைய ஏற்பாட்டினுடைய காட்சியிலிருந்து அதே நேர்மாறாக பொருளாகவும் நிஜமாகவும் இருக்கிறது என்றும், அவர்கள் மீட்கப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் ஒரு புதுப்பாட்டை பாடி சந்தோஷித்தார்கள் என்பதை பற்றியும் இந்த நாளில் நாம் பார்த்தோம். வரக்கூடிய நாளில் கர்த்தருக்கு சித்தமானால் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைபடுத்தாதவர்கள் இவர்களில், கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர் இவர்களே, இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவங்க தான் 1,44,000 பேரு. அப்போ இதுவும் நேரடியான ஒரு வார்த்தையா அல்லது உருவகமான வார்த்தையா? எது? 1,44,000 பேர். அப்ப இதெல்லாம் ஒரு ஸ்திரீகளால் கரைப்படுத்தாது. இதை பற்றி நம்ம 7ஆம் அதிகாரம் படிக்கும் போது படிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஆனாலும் நம்ம மேலோட்டமாக இதையும் சொல்லிட்டு கர்த்தர் போவோம். இந்த நாள் கேட்ட உங்களுக்கு கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.